நேற்று உன் பேக்கெட்டில் வந்து 100 ரூபா இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து 101 ரூபா ஆகணும். நேற்று உங்ககிட்ட வந்து ஒரு 200 கஸ்டமர் இருந்தாங்கன்னா 201வது கஸ்டமராக இந்த வாரத்துலேயோ இல்லை அடுத்த வாரத்துலேயோ இல்லை இந்த மாதத்துலேயோ நீ சேர்த்துன அப்படின்னா தான் நீ க்ரோ ஆக முடியும். 2011 சாங்மாய் கூட்டிகிட்டு போய் என்னை வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 டீலராக எனக்கு அவார்ட் கிடச்சிது. ஹேவல்ஸ் இந்தியாவில் ஒரு மோட்டர் கூட விற்க முடியாமல் இருந்த நான் 2.5 crore சேல்ஸ் பண்ணி இந்தியாவிலேயே மோட்டாரில் நான் தான் நம்பர் 1 இருந்தேன் 2011. எனக்கு முன்னாடி இன்றைக்கி நிறையா வந்துட்டாங்க. நான் இன்றைக்கும் சவுத் இந்தியாவில் நான் தான் ஹேவல்ஸ் மோட்டருக்கு நம்பர் 1 டீலர். அதுக்கப்புறம் கோத்ரேஜ் மோட்டார் நிறைய ப்ராடக்டை சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. க்ரோத் இருந்துகிட்டே இருக்கணும் சார். நேற்றையை விட இன்றைக்கி என்ன க்ரோத்? குமித் ராய் குப்தா ஹேவல்ஸ் இந்தியாவில் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் டே பை டே க்ரோத். நேற்று உன் பேக்கெட்டில் வந்து 100 ரூபா இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து 101 ரூபா ஆகணும். நேற்று உங்ககிட்ட வந்து ஒரு 200 கஸ்டமர் இருந்தாங்கன்னா 201வது கஸ்டமராக இந்த வாரத்துலேயோ இல்லை அடுத்த வாரத்துலேயோ இல்லை இந்த மாதத்துலேயோ நீ சேர்த்துன அப்படின்னா தான் நீ க்ரோ ஆக முடியும். எந்த கஸ்டமரும் உன்னோட கஸ்டமர் கிடையாது. எப்போ வேணாலும் அவங்க வந்து ஒரு வேளை நாங்கள் சீப்பாக கொடுத்தாங்க இல்லை ஒரு நம்மளை விட குவாலிட்டியான ப்ராடக்ட் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா அவங்க மாறிடுவாங்க. கிரெடிட் டேஸ் ஜாஸ்தியாக கிடச்சா மாறுவாங்க. அதனால் நீ கஸ்டமரை சேர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டே பை டே க்ரோத்தை அங்கேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த க்ரோத் வந்து 2009லேருந்து இன்றைக்கி 2023 வரைக்கும் என்னோடய கம்பெனி க்ரோத்தில் தான் சார் இருக்குது. டவுனே கிடையாது. இன்றைக்கி நான் அன்றைக்கி 3 லட்ச ரூபாய்க்கு மாதம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி 30 கோடி டேர்ன் ஓவர் என்னோடய கம்பெனி பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் நிறையா நடந்தது சார். நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டேன் சார். நான் எதுவுமே வந்து ஃபெயிலியராக நினைக்கல. நான் ஒரு இடத்துல பேமெண்ட்டே வரல. என்னோடய கம்பெனி ஆரம்பித்தப்போ ஒரு 8.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது 2010 நினைக்கிறேன். ஒரே ஆர்டர் 8.5 லட்ச ரூபாய்க்கு. அந்த கஸ்டமர் வந்து 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஒரு ஸ்பெஷல் மோட்டர், பிரேக் மோட்டர். அது மெட்டீரியல்லாம் போயிடுச்சு. ஒரு மாதத்தில் டெலிவரி கொடுத்துட்டோம். 8.5 லட்ச ரூபா அவர்கிட்ட போய் நிற்கிது. பில் போட்டு கொடுத்தாச்சு. அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு வந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு, அந்த மோட்டரை திருப்பி எடுத்துக்கங்கிறாரு. ஸ்பெஷல் மோட்ரு 1 லட்ச ரூபா தான் அவருக்கு கொடுத்துருக்காரு. மீதி 7.5 லட்ச ரூபா வரணும். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே 7.5 லட்ச ரூபா தான். இந்த இடத்துல நான் மனசை விடலை. அவர்கிட்ட கெஞ்சினேன், சார் என்றைக்கு உங்களுக்கு என்றைக்காவது ஆர்டர் வருமில்ல சார், நீங்கள் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க சார், இந்த மோட்டர் யாருமே வாங்க மாட்டாங்க, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே இவ்வளோதான் கெஞ்சி சண்டை பிடிக்காமல் மாதம் அவர் வந்து 50,000 25,000 1 லட்சம்னு கொடுத்து ஒரு வருஷத்தில் அந்த காசு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த நேரத்தில் நான் டென்ஷன் ஆகியோ இல்லை வந்து சத்தம் போட்டோ சண்டை பிடிச்சோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பேமெண்ட் எனக்கு வந்திருக்காது. ஸோ எந்த நிலையில் இருந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. இதை தான் வாழ்க்கையோட முடிவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எண்டு அப்படிங்கிறதே கிடையாது சார். நீங்கள் அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிங்க. இதிலேருந்து எப்படி வரும் பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே டென்ஷன் ஆனீங்கன்னா அது 10 பிரச்சனை கூட்டிகிட்டு வந்துடும். நீங்கள் டென்ஷன் ஆகாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். இன்னையோட நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு நினைப்போம். நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. ஸோ இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சார். கான்டாக்ட்ஸை வந்து இது பண்ணிக்கணும் சார். உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேமெண்ட்டே தரமாட்டார் சார். அந்த கஸ்டமர் ரொம்ப இழுவைங்க. ஆனால் மாதத்தில் ஒரு மோட்டர் மட்டும்தான் எடுப்பார். ஆனால் அவர்கிட்ட போய் நான் உட்காந்து பேசும்போது அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கேதர் பண்ணுவார். அவர்கிட்ட போய் நான் கேட்பேன், சார் உங்கள் மாதிரி மிஷின் பண்ணுறவங்க இருந்தால் சொல்லுங்கள் சார், உங்களோட நண்பர்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார்னு சொல்லும்போது அவர் கொடுத்த ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா அவர் பேமெண்ட்டே வந்து இழுத்து கொடுத்துருவார். ஆனால் நம்பிக்கையான கஸ்டமர் இழுப்பார். அவரால் முடியாது, இப்போ அவன் கஷ்டப்படுறவர். அவர் கொடுத்த ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். அந்த 10 கஸ்டமர் கொடுத்தாரு எனக்கு. 10 கஸ்டமர்கிட்ட 20 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிட்டேன். 10 கஸ்டமர் சூப்பரான பே மாஸ்டர். ஸோ எதையுமே வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவேன் சார் நான். அதனால் தேடிக்கிட்டே இருப்பேன். அடுத்தது என்ன காலையில் ஒரு 2 கஸ்டமரை பார்ப்பேன். ஈவினிங் ஒரு கஸ்டமர்கிட்ட அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பேசுவேன். கஸ்டமர் கூட கான்டாக்ட்ஸ் வச்சுட்டே இருப்பேன் நான். அதாவது கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் இத்தனை மெயில் வந்துருச்சு, என்னென்னமோ வந்து இன்ஸ்டாகிராமுங்கிறாங்க, ஃபேஸ்புக்குங்கிறாங்க. நான் அதெல்லாம் போகவே மாட்டேன். என்னோடய வாட்ஸ்அப் தான் என்னோடய அத்தனை 80% ஆஃப் த ஆர்டர் நான் வாட்ஸ்அப்பில் தான் எடுக்கிறேன். இந்தியா மார்ட்டில் இருக்கேன், ஜஸ்டைலில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சார். நான் இருக்கேன்னு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கான்டாக்ட்டு எங்கே போனாலும் அடுத்தவங்களை பற்றி நான் பேசுவேன். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களோட பேசும்போது அவங்க நம்ம க்ளோஸ் ஆகிடுவாங்க. சார் நீங்கள் அங்கே போங்க சார், என்னோடய ஃப்ரெண்டு தான் கம்பெனி நடத்துகிறாரு, அங்கே போய் வச்சுக்கோங்க, ஆர்டர் வாங்கிக்கோங்க சார், நான் சொல்லிடுறேன் சார், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறாருன்னு இவர் ரெக்கமெண்ட் பண்ணிடுவார் என்னையே. ஸோ அந்த மாதிரி கான்டாக்ட்ஸை
விரிவுபடுத்திக்கிட்டே இருப்பேன் நான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்லேருந்து ஒரு பெட்டி ஷாப் வச்சுருக்கிற ஒரு ஓனராக இருந்தாலுமே, யாராக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தை கரெக்டான ரெகுலர் பீரியட் ஆஃப் டைமில் டியூரிங் த ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இந்த 2ஐயும் நீங்கள் கொண்டு வரலைன்னா நீங்கள் வெளியில் போயிடுவீங்க. ஒன்று இன்னோவேஷன், புதுசான விஷயங்களை யோசிக்கிறது. இன்னொன்று மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடியவன் அப்படின்னு வெளியில் சொல்லணும். நாட் மேக்கிங் எ டாம் தம்பட்டம் அடிக்கிறது இல்லை, சொல்லணும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியப்படுத்தணும். ஸோ உங்களுடைய வேலையை ஊர்ஜிதமாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்துட்டு இன்னோவேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மார்க்கெட்டிங்கும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு வரக்கூடிய கெட்ட பேர்களை வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். ஈஸி, தட்ஸ் ஈஸி. இப்போ லாஸ்ட் கீ மெத்தட் அப்படின்னு சொன்னேன். குமார் இன்றைக்கி லாஸ்ட் கீ மெத்தட்னு சொன்னமே, அந்த லாஸ்ட் கீ மெத்தடை கண்டுபிடிச்சது போன வருஷம் செப்டம்பரில். ஜூன் வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் ஒன்றுமே பண்ணலையே. சரி, அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம். சரி, இப்போ புதுசாக ஏதாவது ஒரு தெரப்பி பண்ணுவோன்ட்டு அதை உட்காந்து நான் படிப்பேன், அதுக்கான ஆர்டிகல்ஸை படிப்பேன், அதுக்கான புக்ஸை படிப்பேன். இதுதான் அப்டேஷன். அப்படி அப்டேட் பண்ணோன்னே நீங்கள் ஒரு நாலேஜ் கிடைச்சோன்னா சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்க. உடனே அதை பற்றி ஒரு வீடியோ எடுப்பீங்க, பசங்களுக்கு சொல்லுவீங்க. தட்ஸ் இன்னோவேஷன். மணிகண்டன் சார் இன்னைக்கு ஒன்று புதுசாக சொன்னார்றா, அந்த இடத்துல மார்க்கெட்டிங் நடந்துச்சு. தட்ஸ் மார்க்கெட்டிங். அதான் அன்கிளாசிஃபைட் நாலேஜ், நாட் the news feed that is coming in the cell phone. No. செல்ஃபோனில் இருக்கக்கூடிய நியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி நாலேஜ் அப்கிரேடேஷன் அப்படிங்கும்போது செல்ஃபோனில் இருக்கக்கூடிய பேஜஸை நான் சொல்லலை. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் லேப்டாப்பில் போய் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு லேப்டாப்பில் பேஜஸ் எல்லாம் இது பண்ணி எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஸ்க்ரீன் அவுட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தென் யூ ஹவ் ஸ்பெண்ட் தட் 1 hour டுவர்ட்ஸ் யுவர் இன்னோவேஷன். பட் இன்றைக்கி பசங்க அதை பண்ணுறது இல்லை. தம்பி அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணுறா அப்படின்னா சரி சார் ஓகேன்ட்டு கால் மேலே காலை போட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அவர்கிட்ட தான் உட்காந்து. இது உங்களை லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணாது. இது ஒரு தகவல் தொடர்பு, அவ்வளோதான். இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டிவைஸ். எது உங்களை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி கேட்டால் ஸ்பீக், கோ டு த பர்சன் ஹூ நோஸ் திங்ஸ், கேதர் ஃப்ரம் ஹிம் ஆர் ஹர், கோ டு த லைப்ரரி, டேக் தட் வால்யூமினஸ் புக், பேஜஸ், ஃப்ளிப் ஓவர் த பேஜஸ், ரைட் நோட்ஸ். இதுதான். பட் இன்றைக்கி எந்த யங்ஸ்டர் அதை பண்ணுறாங்க? ஏதாவது ஒன்றா கூகுள் பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோதான். நீ கூகுள் பண்ணு, தாராளமாக பண்ணு. சரி, கூகுள் பண்ணிட்டேன், அது எவ்வளோ நேரத்துக்கு உனக்கு ஞாபகத்தில் இருக்குது போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு ஓகே சிக்ஸ் சிக்மா அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட்டை பற்றி சொல்கிறேன் ஒரு MBA படிக்கிற பையனுக்கு. சிக்ஸ் சிக்மா எனக்கு சொன்னார், என்னது அப்படின்னோடனே அவன் கூகுளில் பார்க்குறான், கிடச்சிருச்சு, ஜீன் பேக்கெட்டில் போட்டுவான். நாளைக்கு 24 மணி நேரம் கழிச்சு சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தமே அப்படிங்கிறது அவனுக்கு எப்போ ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா, அவன் மறுபடியும் ஃபோன் எடுத்து க்ரோமை ஓப்பன் பண்ணும்போது அந்த க்ரோம் அவனுக்கு காமிக்கும், நீ நேற்று சிக்ஸ் சிக்மா பற்றி பார்த்தேன், அட ஆமாம் இல்லை அப்படின்ட்டு. க்ரோம் வந்து ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது அவனுக்கு மைண்டில் ஒன்றும் இல்லையே. ஸோ அதுதான் அப்டேஷன். கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் by getting to the classical ways of learning, not the modern ways of learning.